இது வந்து அன்ன தோஷம்னு பேர். சாப்பாட்டை யார் ஒருவர் வேஸ்ட் பண்ணுறாரோ இந்த ஜென்மத்திலேயோ அல்லது அடுத்த ஜென்மத்திலேயோ சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடுவாங்க. சாப்பாடு கிடைக்காத அளவுக்கு வருந்துவாங்க. இல்லைன்னா சமைக்க தெரியாத பொண்டாட்டி கட்டி கஷ்டப்படுவாங்க. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த காலத்துலேயுமே சாப்பாட்டை அளவுக்கு மீறி வேஸ்ட் பண்ணான்னா அந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிப்பாங்க. அதனால தான் நெல்லையப்பர் கோயில், நெல்லையப்பர் வந்து நெல்லை ஒரு மணியாக பொறுக்கி எடுத்தார். அது மாதிரி எதுவுமே சாப்பாடு விஷயத்தில் வேஸ்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி கர்மா சேரும்னு அர்த்தம். அதனால் எக்காரணம் கொண்டும் அது அன்ன தோஷம்னு பேர். அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? சாப்பிட முடியாதவங்களாக இருப்பாங்க, சாப்பாடு கிடைக்காதவங்களாக இருப்பாங்க, வசதி இருந்தும் நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா நோய் வந்துடும், சர்க்கரை நோய் வந்துடும், ஜிலேபி சாப்பிட முடியாது, இப்படியெல்லாம் இருக்கும். இருந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். அளவாக வச்சுக்கணும் சாப்பாடு.